ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு GKIAS அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2026க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், தட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் ஃபார் ப்ரிலிம்ஸ் 2026. அந்த சீரியஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வீடியோ. த ஃபஸ்ட்டு டாபிக், த மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ரீசன்ட் டேஸ், தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஆன் அசன்ட் டு பில்ஸ். அதாவது ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவர்னர் அண்டு பிரசிடெண்ட் இவங்களோட அசன்ட் டு பில்ஸ் பவர் இருக்குல்ல, தட் இஸ் வீட்டோ பவர், அதுக்கு எந்த டைம் லைனும் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி நாட் வேலிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்டிவில் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, எதனால் இது முக்கியமாக நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் டு சுப்ரீம் கோர்ட் அண்டர் ஆர்டிக்கல் 143. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கவர்னரும் பிரசிடெண்ட்டும் பில்ஸுக்கு, பர்டிகுலர்லி ஸ்டேட் பில்ஸுக்கு வந்து அசன்ட் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணணும். அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே கண்டிப்பாக வந்து அசன்ட் கொடுத்தா தான் அது லாவாக மாறுறதுக்கு கவர்னன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடான வேலிடிட்டியை பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா அப்படின்னு அண்டர் ஆர்டிக்கல் 143 கீழே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இதனால தான் இது முக்கியமாக நியூஸாக இருந்துச்சு. இதில் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் த 16th பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் டு த சுப்ரீம் கோர்ட். அதாவது ஃப்ரம் 1950 2025 வரையும் there were only 15 presidential reference. அதாவது இதுவரையும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா 15 முறை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தட் இஸ் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அசன்ட் டு பில்ஸ் அப்படிங்கிறது 16th சென்ஸ். அந்த 15th இதில் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி ஆக்ட் பார்க்கலாம், பெருபாரி யூனியன் கேஸ் பார்க்கலாம், 2G ஸ்கேம் ரிலேட்டடான கேசஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே ஒரு 15 முறை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த அசன்ட் டு பில்ஸ் 16th டைம். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, த டைம்லினஸ் ஃபார் த டிசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ஆன் த ஸ்டேட் பில்ஸ். எஸ், ரீசன்ட் டேஸில் ஆல் ஓவர் இந்தியா, பர்டிகுலர்லி இன் தமிழ்நாடு என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸ்டேட் பில்ஸ் எல்லாத்தையும் கவர்னர்ஸ் வந்து ஒன்று பெண்டிங்கில் போட்டுடுறாங்க, அப்படி இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி பிரசிடெண்ட்டோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்கன்னா பெண்டிங்கில் போட்டிருக்காங்கன்னு இஷ்யூ. எஸ்பெஷலி தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ பஞ்சாபில் இது மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி பிரசிடெண்ட் கேட்ட அட்வைஸ் படி இப்போ ரீசண்டாக 5 ஜட்ஜ் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், தட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச், ஓகேவா, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ரிலேட்டடாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த நியூஸில் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் 2026 என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் பவர், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் பவர், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனதர் ஏரியாஸில் நம்ம கொஷின் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இது எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்டிவில் இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. த கோர்ட் ஹெல்ட் தட் they cannot impose any timeliness for the decision of president and the governor. ஓகே, அப்போ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் எந்த டைம் லிமிட்டும் வந்து இனிமேல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பிகாஸ் கான்ஸ்டிடியூஷனலி அந்த பவர் வந்து ஜுடிஷியரிக்கு கிடையாது. பிரசிடெண்ட்டை கொடுக்கக்கூடிய அசண்டாக இருந்தாலும் சரி, கவர்னருக்கு கொடுக்கக்கூடிய அசண்டாக இருந்தாலும் சரி, பர்டிகுலர்லி ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில், இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்லுக்கு நாங்கள் டைம் லிமிட் செட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்
ஏப்ரல் 2025 பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டைம் லிமிட் வந்து செட் பண்ணியிருந்தாங்க 2 ஜட்ஜ் பெஞ்ச். ஓகே, இது நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். ஓகே, இட் இஸ் அன் ஆர்டினரி கேஸ் விசஸ் தமிழ்நாடு கவர்னர் விசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட். இதில் வந்து டைம் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ வந்து இர்ரிலவென்ட். பட் வீடியோவோட எண்டில் பார்க்கலாம் எவ்வளோ டைம் லிமிட் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசிடெண்ட்டுக்கு வந்து 3 months கொடுத்துருப்பாங்க, கவர்னருக்கு வந்து 1 month கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 3 monthும் 1 monthும் வேரி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி முன்னாடி டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் டைம் லிமிட் செட் பண்ணல. ஸோ அப்போ the most important point, there is no time limit for president or the governor for their assent to state bills. Okay, இதுதான் first notable point. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நம்ம எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன அனலைசேஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறதா முக்கியம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, இது ரிலேட்டடான ஆர்டிக்கல், இதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் வரும். ஆர்டிக்கல் 143, ஆர்டிக்கல் 200, ஆர்டிக்கல் 201. இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஆர்டிக்கல் வந்து இதுதான். வாட் இஸ் ஆர்டிக்கல் 143 அப்படின்னா, தட் இஸ் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் டு சுப்ரீம் கோர்ட். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனலி ஏதாவது டவுட் வந்து கிரியேட் ஆகும்போது அதை என்ன பண்ணுறாங்க, பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. செகண்ட் திங், ஆர்டிக்கல் 200 அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்ஸுக்கு கவர்னர் கொடுக்கக்கூடிய அசன்ட் பவர். கவர்னர் வந்து அசன்ட் கொடுக்கறது ரிலேட்டடான பவர். தென் 201 அப்படிங்கிறது தட் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய அசன்ட் ரிலேட்டடான பவர். நான் அதை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், வில் எலாபரேட் திங் லேட்டர். ஸோ அப்போ ஆர்டிக்கல் 143 அப்படிங்கிறது எஸ்சி ரெஃபரன்ஸ், ஆர்டிக்கல் 200ங்கிறது கவர்னர் அசன்ட் டு ஸ்டேட் பில்ஸ், ஆர்டிக்கல் 201 அப்படிங்கிறது பிரசிடென்ஷியல் அசன்ட் டு ஸ்டேட் பில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலை நம்ம எலாபரேட்டிவாக பார்க்கணும், பிகாஸ் இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ மெயின்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிக்கல் 143. ஓகேவா, ஸோ ஆர்டிக்கல் 143 பொறுத்தவரையும் என்ன விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் அண்டு தட் இஸ் பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய பவர். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கான்ஸ்டிடியூஷனலி ஏதாவது டவுட் அரைஸ் ஆகும்போது, ஓகேவா, பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேசஸில் என்ன டிசிஷன் எடுக்கலாம், இல்லை இதுக்கான கிளாரிட்டி என்ன, பிகாஸ் கான்ஸ்டிடியூஷனலி சில ஏரியாஸ் வந்து கிரேவாக இருக்கும், அதாவது நாட் கிளியராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் அரைஸ் ஆகும்போது அதை பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஓகேவா, சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுலே 2 விதமான விஷயம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஸோ த மேட்டர் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பப்ளிக், இது ரிலேட்டடாக எந்த டவுட் அரைஸ் ஆனாலும் பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸ் வந்து ரெண்டர் பண்ணலாம். செகண்ட் திங், ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ், அதாவது பிஃபோர் 1950. ஓகேவா, பிஃபோர் 1950 இந்த பீரியடுக்கு முன்னாடி நடந்த அக்ரிமெண்ட்ஸ், நடந்த ட்ரீட்டிஸ், இல்லை கிரியேட் பண்ண லாஸ், ஆக்ட்ஸ், இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸாக கேட்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இந்த 2 மேட்டர் ரிலேட்டடாக வாட் வில் பி த ஸ்டாண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் இட் இஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மேட்டர், ஓகேவா, யூ ஷுட் நோ தட் it is not
binding on the Supreme Court to compulsorily provide advice to the president. ரொம்ப சிம்பிளா பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மேட்டரை ஏதாவது அட்வைஸ் வந்து பிரசிடென்ட் கேட்டார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பாக அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் விருப்பப்பட்டால் அட்வைஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா இது ரிலேட்டடான மேட்டர்ஸை எக்ஸிக்யூட்டிவ்ஸோ லெஜிஸ்லேட்டிவ்ஸோ டிசைட் பண்ண சொல்லிக்கு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். பட் இஃப் இட் இஸ் ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் 1950க்கு முன்னாடி நடந்த விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் binding on the Supreme Court to compulsorily provide advice to the president. அப்போ both are opposite. பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மேட்டராக இருந்தால் கண்டிப்பாக அட்வைஸ் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அட்வைஸ் சொல்லணும். இதுதான் 143ல் நாங்கள் சொல்லியிருக்காங்க. பட் வாட் வில் பி த கேஸ், இந்த ரெண்டு விதமான மேட்டர்ஸ் எது ரிலேட்டடாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட், விச் மீன்ஸ் தட் ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அட்வைஸை கண்டிப்பாக பிரசிடென்ட் கேட்கணுங்கிறது கிடையாது. அவர் வெறும் ரெக்கமெண்டேட்டரி நேச்சருக்கு மட்டும் கேட்டுக்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா President is constitutionally bound by the advice of Prime Minister plus Council of Ministers. ஏன்னா பிரசிடென்ட் யாரோட பேச்சை தான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பேச்சை கேட்டால் மட்டும் போதும். இதுதான் ஆர்டிக்கல் 143. கிளியரா? நெக்ஸ்ட் திங், ஸோ வாட் இஸ் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் குளோபல் ப்ராக்டிஸ் இன் ரிலேஷன் டு ஜுடிஷியல் அட்வைஸ்? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஜுடிஷியரிட்ட அட்வைஸ் கேட்குறாரு. அந்த ப்ரொசீஜர் வந்து இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி கனடாலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஜுடிஷியல் அட்வைஸ் கேட்கறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ இந்தியா மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரிக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் கனடா, பட் நாட் ஸோ இன் த கேஸ் ஆஃப் யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏல கிளியர் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. அதனால எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எந்த அட்வைஸும் ஜுடிஷியரிட்ட கேட்க மாட்டாங்க. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் விங் தனி, தென் ஜுடிஷியல் விங் அப்படிங்கிறது தனி. கிளியரா? இது ஆர்டிகல் 143. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஆர்டிகல் 200? ஆர்டிகல் 200 அப்படிங்கிற விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா that is state article 200 அப்படிங்கிறது state legislature bills. இதுக்கு கவர்னர் கொடுக்கக்கூடிய அசென்ட். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல if it is passed then it moves to கவர்னர்ஸ் அசென்ட். ஸோ கவர்னரோட அசென்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அனுப்பி வச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல கவர்னருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில் பாஸ் ஆனதுக்கப்புறம் கவர்னரோட அசென்ட் பவரை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 200. இப்போ கவர்னருக்கு இந்த இடத்துல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதுதான் நமக்கு வந்து பர்டிகுலராக தெரிய வேண்டிய விஷயம். ஓகே, கவர்னருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் வந்து இந்த கேஸோட முக்கியமான ஏரியா நம்ம பார்த்தது ஜட்ஜ்மெண்ட்டில். அப்போ ஐடியலி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில் பாஸ் ஆனதுக்கப்புறம் இட் மூவ்ஸ் டு கவர்னர். இப்போ கவர்னருக்கு டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1, கிராண்ட் அசென்ட். அசென்ட் கொடுத்துட்டாருன்னா இட் ஈஸிலி பிகம்ஸ் லா. நம்பர் 2, வித்ஹோல்ட் த அசென்ட். இல்லை அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா த பில் எண்ட்ஸ். இந்த ரெண்டு இடத்துலையும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன்று அசென்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா லாவ் ஆயிரும், அசென்ட்டை வித்ஹோல்ட் பண்ணிட்டாருன்னா பில்லு வந்து எண்ட் ஆயிரும்.
இந்த தேர்ட் திங் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரிசர்வ் த பில் ஃபார் த பிரசிடென்ட். ஓகே, கவர்னர்ஸ் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு த பில்ஸ் இன்ஸ். அப்படின்னா கவர்னர் அந்த பில்லை பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னா இனிமேல் அந்த பில் ரிலேட்டடாக கவர்னருக்கு எந்த ரோலும் கிடையாது. அப்போ ஆர்டிக்கல் 201ல் இது ரிலேட்டடாக பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது தேர்ட் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ரிட்டர்ன் த பில் டு த லெஜிஸ்லேச்சர் ஃபார் ரீகன்சிடரேஷன். என்ன பண்ணிடலாம்? கவர்னர் இந்த பில்லை மறுபடியும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரி, அப்படி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ரிட்டர்ன் பண்ணுறது எந்த டைப் ஆஃப் பில்லை பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக மணி பில்லை பண்ண முடியாது. ஏன்னா ரீகன்சிடரேஷன் அப்படிங்கிறது மணி பில்லுக்கு சாத்தியம் கிடையாது. இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. மீதி எல்லா பில்லுக்கும் அவங்க பண்ணலாம். பில்லை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? பில்லை கவர்னர் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா லெஜிஸ்லேச்சர் ரீகன்சிடரேஷன் பண்ணுவாங்க. அந்த ரீகன்சிடரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணியும் ரிட்டர்ன் மறுபடியும் செகண்ட் டைம் கவர்னருக்கு அனுப்பலாம். இல்லை அதே ஒரிஜினல் பில்லை வித்தவுட் அமெண்ட்மெண்ட், கவர்னர் சொன்ன எந்த அமெண்ட்மெண்ட்டும் பண்ணாமல் அப்படியே அனுப்பலாம். வாட் எவர் மே பி த கேஸ், அமெண்ட்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லை அமெண்ட்மெண்ட் இல்லைனாலும் சரி, செகண்ட் டைம் அதே பில்லை கவர்னருக்கு அனுப்புகிறாங்கன்னா கவர்னர் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசன்ட். கவர்னர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா அசன்ட் கொடுக்கணும். இதுதான் ஆர்டிக்கிள் 200ல் நமக்கு சொல்லியிருக்க விஷயம். கிளியரா? அப்போ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்லை பாஸ் பண்ணுறாங்க, அசன்ட் கொடுக்கலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கவர்னர் அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் இதில் இருக்கக்கூடிய எந்த ப்ராசஸுக்குமே எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற டைமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. எவ்வளோ நாளுக்குள்ளே சார் இதெல்லாம் பண்ணணும்? ஒரு 10 நாளா, 15 நாளா, 20 நாளா, இல்லை 1 வருஷமா, 2 வருஷமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி டைம் லிமிட்டே கிடையாது. இதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த முக்கியமான கேஸ். அப்போ ஒரு பில் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து கவர்னருக்கு வருது அப்படின்னா கவர்னர் எந்த ரிப்ளையும் கொடுக்கல. அதாவது ஓகேவா, நாட் ஓகேவா, ரிசர்வ் பண்ணுறாரா, ரிட்டர்ன் பண்ணுறாரா அப்படின்னு எந்த பதிலுமே சொல்லாமல் எந்த முடிவுமே எடுக்காமல் எவ்வளோ நாள் வேணாலும் பெண்டிங்கில் வச்சுக்கலாம். அது கேஸோட முக்கியமான ஏரியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் ஆர்டிக்கல் 201. அப்போ ஆர்டிக்கல் 201 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்லை கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறாரு. அப்போ பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 201 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட பில்லு கவர்னர் அசன்ட்டுக்கு வருது. பட் கவர்னர் என்ன பண்ணிடுறாரு? பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணிடுறாரு. அப்போ வாட் வில் பி த கேஸ் ஃபார் பிரசிடென்ட்? இதான் ஆர்டிக்கல் 201. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ பிரசிடென்ட்டை பொறுத்த வரையும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னா கவர்னர்லேருந்து பிரசிடென்ட் வந்துருச்சு. பிரசிடென்ட் அசன்ட் கொடுக்கலாம், எஸ் ஓகே சொல்லிட்டாருன்னா லா, வித்ஹோல்ட் பண்ணலாம், எண்ட் ஆயிரும். தென் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ரிட்டர்ன் த பில் ஃபார் த ரீகன்சிடரேஷன் வித் சஜஷன். இவரும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணலாம் தாராளமாக. சப்போஸ் அப்படி ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மந்த்ஸுக்குள்ளே இந்த ரிட்டர்ன் வந்த டேட்லேருந்து 6 மந்த்ஸுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகன்சிடரேஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அகெயின் 6 மந்த்ஸுக்குள்ளே ரீகன்சிடரேஷன் பண்ணி அனுப்புகிறாங்க. அசன்ட் கொடுத்துட்டா லா ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா வித்ஹோல்டு பண்ணிட்டா எண்ட் ஆயிரும். சார் மறுபடியும் செகண்ட் டைம் ரீகன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நம்ம கவர்னர் பார்க்கும்போது செகண்ட் டைம் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்லை ரிசர்வ் பண்ணுறாரு அப்படின்னா
அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அசன்ட் கொடுக்கணும்னு பார்த்தோம். பட் இன் ரிலேஷன் டு பிரசிடென்ட் அதே ஆர்டிகல் 201ல் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் எத்தனை டைம் வந்து அவர் ரிசீவ் பண்ணாலும் சரி, ஒரே பில்லை அசன்ட் கொடுக்கலாம், வித்ஹோல்டும் பண்ணலாம், இல்லை மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் ரீகன்சிடரேஷன் பண்ணலாம். ஹீ இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் ஹிஸ் அசன்ட் அன்லைக் இன் ஆர்டிகல் 200. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 200க்கும் 201க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். புரியுதா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்தவரையும் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 143 பிரசிடென்ஷியல் அசன்ட் டு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் டு சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 200 தட் இஸ் கவர்னர் அசன்ட் டு ஸ்டேட் பில்ஸ், தென் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அசன்ட் டு ஸ்டேட் பில்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 201. இந்த 3 ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக 2026 ப்ரிலிம்ஸில் ஏதாவது கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.